Hallelujah. Yes, Lord. Hallelujah. Lord, we praise you. Hallelujah. Oh, thank you, Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, Master. Thank you, Lord. Hallelujah. we praise you, Hallelujah. Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. Stotram, we praise stotram, you, stotram, Lord. stotram. Lord, we praise your name. praise you, Hallelujah. Jesus. Hallelujah. 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 Stotram, 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 stotram. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. வசனத்தை அனுப்பி I will. குணமாக்குகிற தேவன். The Lord who sends the word and heal us. வசனத்தை அனுப்பி The Lord sends the word. விடுதலையாக்குகிற தேவன். The Lord who delivers us. வசனத்தை அனுப்பி The Lord sent forth the word. உன்னை ரட்சிக்கிற தேவன். The Lord who saves us. உன் மத்தியிலே இருக்கிறார். He is there in your midst. ஆத்மரி. Let us all shout. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். Our heavenly Father, we praise you. இன்னைக்கு வந்திருக்கிற ஒருவராவது உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் கடந்து போக கூடாது ஆண்டவர். No one should go without your blessings from this place, O Lord. இன்றைக்குரிய விசேஷித்த அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்வார்களாக. Lord, let them receive the special anointing today. ஒவ்வொரு நாளும் புது அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன். The Lord who gives the new anointing every day. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை கொடுக்கிற தேவன். Every day, Lord, you give the new grace. இந்த காலவேளையிலே எங்களுக்கு வேண்டிய புது பலத்தை கட்டளையிடுவீராக. Lord, you command the new strength in this morning. Command. Hallelujah. O shabaralladarabaaka shandarava. Thank you, Lord. ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் வேதனையும் அறிந்திருக்கிற தேவன். The Lord, you know the tears and pains of everyone. ஒவ்வொருவருடைய நெருக்கங்களையும் போராட்டங்களையும் அறிந்திருக்கிற தேவன். The Lord, you know the oppressions and tribulations, Lord. வேறெங்கே இருந்தும் ரட்சிப்பு இல்லை. No way to get the salvation. ரட்சிப்பு உம்முடையது. Lord, salvation belongs to you. ரட்சிப்பு உம்முடையது. The salvation belongs to you. நீ ரட்சிப்பை விளங்க பண்ணுவீராக. Lord, you reveal your salvation. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Stotram, stotram. கிருபை எங்களோடு இருப்பதாக. Let your grace be with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை. உட்காருவோம். Praise be unto his holy name. யாத்திராகம புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். Exodus chapter 2. Hallelujah. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீயில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் இடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அது எனக்கு
வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். இந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவளை பார்வோனுடைய குமாரத்தி இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் முடிந்து யாத்திரையாகமம் துவங்கும் பொழுது இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்ட இந்த அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். After Genesis, when we start Exodus and we are seeing this wonderful incident, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்கள் எல்லாருடைய அற்புதமான வாழ்க்கையை நாம் அந்த ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். In Genesis we read the life of Abraham and Isaac and Jacob and Joseph. பிரியமானவர்களே, கடைசியாக யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, finally when we read about Joseph's life, எகிப்து தேசத்திலே உண்டான இந்த பஞ்ச நாட்களிலே கர்த்தர் யோசேப்பை கொண்டு அந்த தேசத்தை மாத்திரமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல தேசங்களை யோசேப்பை கொண்டு போஷித்தார். At the time of famine, the Lord fed through Joseph to all the Israelites and neighboring countries also. அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யோசேப்பு, the chosen Joseph by God, ஆம் பிரியமானவர்களே, அவனை கொண்டு கர்த்தர் போஷித்தார். and the Lord fed everyone through Joseph. அவனுடைய குடும்பம் முழுவதும் எகிப்துக்கு கொண்டு வந்தார். The Lord brought the entire family to Egypt. அவனை கொன்று போட நினைத்த சகோதரர்கள் எல்லாம் அவன் பட்சத்தில் வந்தார்கள். All the brothers came to Joseph. யோசேப்பை எகிப்து தேசத்திலே உயர்ந்த இடத்திலே ராஜாவுக்கு அடுத்ததாக காணப்பட்டார். Joseph was lifted up in Egypt next to the king. அந்த நாட்களிலே பஞ்சம் இருந்தாலும் சரி, கொள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆனால் அங்கே ஒரு சமாதானம் காணப்பட்டது. காரணம் யோசேப்பு. And though the famine and pestilence were there, but there was peace because of Joseph. இன்றைக்கும் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்திலே பலவிதமான போராட்டங்கள், கண்ணீர் காணப்பட்டாலும், துன்பங்கள் நம்மை சூழ்ந்து அலைகழித்தாலும், தேவ ஜனமாகிய தேவ சபையானது இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிற வரைக்கும் கர்த்தர் அவருடைய சமாதானத்தினால் தம்முடைய ஜனத்தை நிரப்புவார். And till the Lord keeps his church in the world, the Lord will fill them with his peace in the midst of tribulation and persecutions. Hallelujah. Hallelujah. நீதிமான நிமித்தமாக பட்டணம் களி கூறும். Because of righteous the city will rejoice. துன்மார்க்கர்கள் அழிந்தால் பட்டணம் களி கூறும். When the wicked perished and the city rejoice. நீதிமான்கள் பெருகினால் பட்டணத்திலே ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும். When the righteous increases, there will be prosperity in the city. Hallelujah. Hallelujah. சபைகள் பெருக வேண்டும். The churches should grow. ஊழியங்கள் பெருக வேண்டும். Ministries should grow. நீதிமான்கள் பெருக வேண்டும். Righteous people should grow. ஊழியக்காரர்கள் பெருக வேண்டும். The ministers of God should grow. Hallelujah. சூனியங்கள் அழியும். All the witchcraft will perish. All the sorcerer will perish. கட்டுகள் ஒழியும். All the witchcraft will be எல்லா perished. அசுத்த கிரியைகளும் அழிந்து போகும். All evil things will be perished. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, ஆனால் அந்த யோசேப்பு மரித்த பிறகு, after Joseph died, ஒரு புதிய ராஜன் ஒருவன் வந்தான். new king came. அந்த பார்வோன் என்று சொல்லக்கூடிய அவன் வந்தவுடனே அங்கே என்ன நடந்தது என்றால், அந்த இஸ்ரவேலிலே அந்த எகிப்திலே இருக்கிறதான தேவ ஜனங்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். And when the new Pharaoh came and all the Israelites became the slaveries in Egypt. 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு புதிய ராஜன் தோன்றி அவர்கள் ஏராளமாக பெருகி இருக்கிறதை பார்த்து அவர்களை ஒடுக்கும்படி என்று வாசிக்கிறோம். In verse 8 we read, now there arose a new king over Egypt who did not know Joseph. He said to his people, look, these people of children of Israel are more and mightier than we. ஆம் பிரியமானவர்களே, 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 12 எரிச்சல் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். They got angry because of the growth of Israelites. ஆகவே அவர்களை கொடுமை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினபடியினாலே அவர்கள் மேல் கசப்பு அங்கே உண்டாயிற்று. And there was bitterness
for Egyptians because of the blessings and growth of Israelites. ஒரு கசந்த ஒரு வாழ்க்கை அங்கே வந்தது. There was the life of bitterness. ஒரு கொடுமை அங்கே வந்தது. And கொடூரமாய் அவர்கள் நடத்தப்பட்டார். And Israelites were ruled with cruelness. அடிமைத்தனத்தில் நடத்தப்பட்டார்கள். They were under bondage. 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 14 சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். All the service in which they made them serve was with rigor, and they were oppressed very much. Hallelujah. Hallelujah. அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு காலம். Such a cruel time they had. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. No peace among Israelites. சந்தோஷம் இல்லை. No joy. ஆனால் பிரியமானவர்களே, but then அங்கே அடிமைத்தனத்தில் அவர்கள் காணப்படும் பொழுது, when they were under slavery, இந்த புதிய ராஜா வந்து ஒரு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரான். The new king brought the new rule. என்ன சட்டம்? What is that rule? இந்த இஸ்ரவேல் மக்கள் அதிகமா பெருகிட்டாங்க. The Israelites are growing like anything. எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட்டுருங்க and kill all the male children என்று சொல்லிவிட்டான். and he said so. ஆனால் அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த பிள்ளை பெற வரும்பொழுது, ஆண் பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு பிறக்கும் பொழுது, அங்கே ஆஸ்பத்திரிகளில் இருக்கிற அந்த மருத்துவச்சிகள், டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், மருத்துவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பிள்ளைகளை, எபிரேயருடைய பிள்ளைகளை அவர்கள் கொல்லாமல் காப்பாற்றினார்கள். The nurses, they did not kill the male children and they protected them. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை தழைக்க பண்ணினார். And the Bible says because of this activity the Lord made them prosper. 20வது வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். And because the midwives feared God, the Lord provided households for them. பாருங்க, பார்வோனுக்கு பயந்து நடுங்க வேண்டும் என்பதற்காக அவன் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்தான். The Pharaoh brought new rules to make them. ஆனால் இவர்கள் பார்வோனுக்கு பயப்படவில்லை, கர்த்தருக்கு பயந்தார்கள். And they feared to God, not Pharaoh. Hallelujah. Hallelujah. பிசாசு உன்னை பயமுறுத்தி அவனுக்கு அடிமையாக உன்னை மாற்ற நினைக்கும் பொழுது எத்தனை பேர் பிசாசுக்கு பயந்து அவனுக்கு அடிமையாக மாறிவிடுகிறீர்கள்? How many of you fearful to the devil and become slave unto him? Hallelujah. Hallelujah. எவ்வளவுதான் புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, though it may be new rules, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுவோம். we will fear unto God. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார். Because they fear unto God, the Lord had made them prosper. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எப்பொழுதும் தழைத்திருக்கும். God's people always செழித்திருக்கும். always. அங்கே பஞ்சம், அங்கே வாதை நோய் துன்பம் அங்கே காணப்படாது. No famine, no sickness. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, they are children of God. அந்த பார்வோன் இந்த மருத்துவச்சிடத்துல வந்து ரொம்ப கோபமா கேட்கிறாரு, ஏன் இவங்களெல்லாம் காப்பாத்துறீங்க அப்படி. The king is asking, why did you protect அவங்க சொல்றாங்க, நாங்க காப்பாத்தல, அந்த குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிறக்குது. Hallelujah. The babies were very strong and Hallelujah. Hallelujah. எங்களால கொல்ல கூட முடியல. Even we could not kill the children. கர்த்தருடைய பிள்ளைகளை கொல்ல முடியாது. And nobody can kill God's children. தேவ பலம் children. அவரிடத்தில் இருக்கிறது. God's strength. Hallelujah. அப்ப அவன் என்ன செய்தான், சரி இந்த மருத்துவச்சிங்கெல்லாம் இப்படிதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூல் போட்டான். Then he brought another rule. இனிமேல் ஆண் பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு போய் நதியில போடுங்கன்னு சொல்லிட்டான். You have to throw the male child into the river. ஒரு அழகான நதி, நைல் நதி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. There was the beautiful Nile river. பெரிய ஆழமான ஒரு நதி. Very deep river. ரொம்ப ஆழமான நதி, நம்ம ஊர் நதிங்க மாதிரி இல்ல. Not unlike our rivers. நீளமான நதி. Very long river. பெருக்கெடுத்து ஓடுகிற நதி. Full of flood. அப்படிப்பட்ட நதியில பிள்ளைங்களெல்லாம், குழந்தைங்களெல்லாம், ஆண் குழந்தைங்க பிறந்தா கொண்டு போய் தூக்கி போடுன்னு சொல்லிட்டான். If it is male child, you throw it to Hallelujah. என்ன நடந்தது? What happened? எல்லாரும் கொண்டு போய் குழந்தைகளெல்லாம் நதியில தூக்கி போட்டாங்க. They were throwing the children. Hallelujah. Hallelujah.
அப்பதான் மோசேயினுடைய அப்பா அம்மாவுக்கு கல்யாணம். Moses' father and mother got married. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல காலத்துல கல்யாணம் நடக்கல. It's not good time. பஞ்ச காலத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. At the time of famine. இந்த கொடூரமான ராஜா வந்திருக்கும் பொழுது கல்யாணம் நடக்குது. At the time of cruel king, marriage லாக் took டவுன் place. பீரியட்ல நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்தது போல. During lockdown period there were a lot of marriages. இந்த மாதிரி கொடூரமான ராஜா இருக்கிற நேரத்துல ஒரு கல்யாணம் நடந்தது. At the time of cruel king there was the marriage. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நடத்த முடியாது. They cannot have பயந்து பயந்து தான் வாழணும். They have to be under fear. ஃப்ரீயா இருக்க முடியாது. They cannot be free. குழந்தைய மறைக்கணும். அதுவும் ஆண் குழந்தை பிறந்துச்சு. The male child they have to hide. ஹல்லேலூயா. Hallelujah. மோசே நல்ல காலத்துல பிறக்கல, பயங்கரமான கஷ்ட காலத்துல தான் பிறந்தாரு. Moses was born at the time of trials. ஒன்று ஜோசியக்காரன் என்ன சொல்லியிருப்பான்? The sorcerers would have told. ஹல்லேலூயா. இது கெட்ட காலத்துல பிறந்த குழந்தைன்னு சொல்லியிருப்பான். It's a bad time it was born. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான காலகட்டத்திலே மோசே பிறந்தார். Moses was born at the very cruel ஹல்லேலூயா. time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be unto God. அது வாழுமா பிழைக்குமான்னு தெரியாது. We don't know whether it எந்த will live நேரத்துல or கொண்டு not. போடுவார்கள் தெரியாது. Anytime they can kill. ஆனால் அந்த நேரத்துல தான் அவர்களுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்துச்சு. That time they got married, they brought forth the அதுவும் child. சாதாரண குழந்தை இல்ல, ரொம்ப அழகான குழந்தை. So not ordinary child, it's Hallelujah. a beautiful child. ஆகவே அந்த அம்மாவுக்கு அந்த தாய்க்கு அந்த குழந்தைய நதியில போடுறதுக்கு விருப்பம் இல்ல. The mother don't want to 3 மாத காலம் அது ஒளித்து வச்சுச்சு. 3 months she was hiding it. எவ்வளவு நாள்? How long? 3 மாத காலம் அந்த குழந்தையை அது ஒளிக்க வைத்திருந்தது. And she was hiding for 3 months. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, எவ்வளவு நாள் ஒளித்து வைக்க முடியும்? how long they can hide? 3 மாத காலம் ஒளித்து வச்சுச்சு. 3 months they were பிறகு hiding. என்ன நடந்தது? What happened? ஒரு யோசனை பண்ணா, இவ்வளவு நாள் நான் அப்படியே ஒளிச்சிட்டு இருந்தா நடக்காது. And we cannot do long நதியில time. தான் போட்டாகணும். We have to put it in the river. ஆனா என் குழந்தையை கொண்டு போய் நான் எப்படி அந்த நதியில போடுவேன்? How can I put it in the river? ஐயோ, என் குழந்தை, இந்த 3 மாத குழந்தையை கொண்டு போய் நான் எப்படி நான் நதியில போடுவேன்? How can I put the 3 months baby into the river? அப்போ அவருக்கு யோசனை வந்துச்சு. They got the idea. நாணல் பெட்டியை ஒன்று செய்தாள். They made a அதிலே box. தண்ணி உள்ளே போகாதபடி கீழெல்லாம் பூசினாள். They just put the paste Hallelujah. and water cannot enter. அந்த குழந்தையை உள்ள கடத்தி They kept the baby inside. அழகான ஒரு மூடியை போட்டா. They have covered. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be unto God. அந்த குழந்தை பத்திரமா உள்ள இருக்கும். And baby is all right inside. அவளுக்கு பிரியமானவர்களே, எல்லா குழந்தையும் நதியில போட சொல்லி இந்த குழந்தைய உயிரோடு இருந்தா என்ன செய்வாங்க? கொன்று போடுவாங்கன்னு தெரியாதா? She must be knowing they also கட்டாயமா will kill the தெரியும், child. மறைச்சு வைக்க முடியாது. She cannot hide it at all. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அந்த தாய்க்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. That mother had faith. எபிரேயர் நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா In Hebrews 11 மோசேயை குறித்து வாசிக்கிறோம். about Moses, பெற்றோர்களை குறித்து வாசிக்கிறோம். about the parents. அவருடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். We read about the faith. ஆமென். Amen. எல்லா ஜனங்களும் பயந்ததினாலே அவர்கள் நதியில குழந்தைகளை தூக்கி எறிஞ்சாங்க. Because they had fear, they have thrown the ஆனால் child. இவள் பயப்படவில்லை. She did not get fear. இவள் கர்த்தருக்கு பயந்தாள். She had fear with ஆனால் God. அந்த குழந்தையை விசுவாசத்தினாலே காப்பாற்றினாள். By faith they அந்த protected நாணல் the child. பெட்டி ஒரு விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. It is the sign of faith. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? how many of you listening? ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், Pastor, it is ரொம்ப பிரச்சனை difficult. பாஸ்டர், Lot of problems அப்படின்னு சொல்றீங்க. you are saying. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுங்க, come on, யாராவது pray. எனக்கு உதவி செய்யுங்க, Somebody should help. யாராவது சொல்லி மனுஷரை நாடி ஓடுகிறோம். We are looking for people. ஆனால் அதல்ல தேவ சித்தம். It's not God's will. நாணல் பெட்டி நீ செய்ய வேண்டும். You have to make ஒரு விசுவாசத்தை நீ உருவாக்க வேண்டும். you have to create the faith. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, Whatever may be the trouble, நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். the faith can bring the Hallelujah. victory. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையானவர்களே, Dear children of God, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். what a wonderful God, மகிமையின் தேவனாய் இருக்கிறார். glorious God. அந்த மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். The Moses was chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை அவ்வளவு சுலபமா யாரும் கொல்ல முடியாது. Nobody can kill like that. அழிக்க முடியாது. They cannot destroy. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எவன்
கொன்று போடுன்னு சொல்லி கட்டளை கொடுக்கறானா அவன் கையிலேயே கொடுத்து அந்த குழந்தையை வளர்ப்பார் அவர். ஹalleluya. The one wanted to kill the child, in his Hallelujah. hand the child was given to grow. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing? நம்முடைய ஆண்டவர் அவனுடைய கண்களை குருடாக்குகிறவர். Our Lord blinds his eyes. பார்வோனுடைய கண்களை குருடாக்குகிறவர். Lord blinds the Pharaoh's eyes. Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த நதியில குளிக்க வந்த அந்த பார்வோனுடைய குமாரத்தி, the daughter of Pharaoh came to take அவ அவ்வளவு பெரிய ராஜ பரம்பரையில் இருக்கிற அவ ஒரு நாணல் பெட்டி எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிற பெட்டி குறித்தெல்லாம் அவ கவலைப்பட மாட்டான். See, normally they don't bother about the boxes on the river. ஆனா பாருங்க, ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். The Lord is commanding. என் புள்ள வரான். My child is coming. ஹalleluya. ஆமென். அவளுடைய கண்கள் அங்கே போகிறது. And the eyes அதை கொண்டு வா. Bring it. அதை எடுக்கிறாள். They are taking எல்லா ஆண் பிள்ளையும் கொன்று போடணும். You have to kill all the male children. Hallelujah. ஆனால் கொன்று போட முடியாது. But they cannot kill. ஏன்? Because என்ன நடந்தது? What happened? அங்கே பார், உள்ளே திறந்து பார். Just open and see. அந்த குழந்தையை பார்த்த உடனே, after seeing the child, அந்த குழந்தையை பார்த்த அடுத்த நிமிஷத்துல, next moment, எல்லாம் மாறி போச்சு. everything was changed. அவளுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது. Her thoughts changed. அவளுடைய தீமையான எண்ணங்கள், all evil கொடுமையான thoughts, எண்ணங்கள், cruel thoughts, அந்த முகத்திலே இருந்து ஒரு பிரகாசம், and shining from the face, அந்த முகத்திலே இருந்து ஒரு வல்லமை, power from the face, அந்த முகத்திலே இருந்து ஒரு அழகு, beauty from the face, அந்த முகத்திலே இருந்து வந்த வெளிச்சம், the light from the face. ஹalleluya. Hallelujah. 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 Amen. Amen. கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த பயங்கரமான இருள் நிறைந்த பூமியிலே ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். In the midst of the darkness, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே, the crooked generation, கர்த்தர் நம்மை சுடரொளிகளாக வைத்திருக்கிறார். as the torch, as the Hallelujah. light the Lord is keeping. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே, dear children of God, நீ நைல் நதியிலே விழுந்து போனாலும் சரி, though you are fallen to Nile river, பார்வோனுடைய கையிலே சிக்கினாலும் சரி, be entangled with Pharaoh's hand, ஆமென், நீ கர்த்தருடைய கண்களை, கர்த்தருடைய பார்வையிலே எப்பொழுதும் இருக்கிறாய். you are before the eyes of the Lord all the time. தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். those who touch you, they are touching Hallelujah. my apple of my eye. ஒருவரும் தொட முடியாது. nobody can touch you. அல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே, dear children of God, யோசித்து பாருங்க, just think, அந்த நதியில கொண்டு போய் அந்த நாணல் பெட்டியை வச்சா கூட அந்த தண்ணீர்ல, ஜலத்துல அது அழிந்து போயிடுமோ, விழுந்து போகுமோ, அடிச்சுன்னு போயிடுமோ, அந்த குழந்தை என்ன துடிக்குமோ என்று தாயினுடைய உள்ளம் பதபதைக்கும். and mother's heart will be like worrying about the child, how it will happen. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, dear children of God, அங்கே அவருடைய அந்த மோசேயுடைய சகோதரி அங்க போய் நிற்கிறாள். and the sister of Moses was there. அல்லேலூயா. அவ போய் சொன்ன உடனே பாருங்க, வேற ஒண்ணு, நீ யாரு, எதுக்கு வந்த, எந்த கேள்வியும் கேட்கல. they never asked anything. அழைத்து கொண்டு வரட்டுமா? shall I bring? அல்லேலூயா. தாயையே அழைத்து கொண்டு வருகிறாள். she brought the mother. யாரு, எங்க இருந்து வந்தாங்கன்னு அவ கேட்கல. they never asked where from. அந்த பார்வோனுடைய கண்களை கர்த்தர் குருடாக்கினார். the Lord blinded the eyes of Pharaoh. நீங்க பயப்படுறீங்க சில நேரத்துல. sometimes you get fear. நான் எப்படி பதில் சொல்லுவேன், how I am going to நான் answer, எப்படி பரீட்சை எழுதுவேன், how I go to write my நிறைய exam. பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. people do suicide. நான் எப்படி நான் இதில மேற்கொள்வேன்? how can I overcome? கர்த்தருடைய பிள்ளையே, dear children நீ of God, அபிஷேகத்தை நிறைந்திருக்கும் பொழுது, when you are anointed, கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது, and the Lord is with you, உனக்கு விரோதமாய் வருகிற சக்திகள், and evil உனக்கு things, விரோதமாய் வருகிற அந்தகார கிரியைகள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகும்படி தேவன் வல்லவராய் இருக்கிறார். the Lord is powerful. விசுவாசிக்கிறீங்களா? do you believe? ஹalleluya. hallelujah. 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 mighty Jesus. thank you Jesus. shabura bala bala bala. hallelujah. 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 மோசே, oh Moses, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். you are chosen by me. நான் உன்னை ஒரு நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறேன். I have இந்த உலகத்துல நீ சாவறதுக்காக பிழைக்கல. you are not living. நீ பிறந்தது ஒரு நோக்கம் உண்டு. there is a purpose for your life. நீ இந்த உலகத்துல வந்து பிறந்தது, you are born. உலகத்துக்கு உன்னை கொன்று போட நினைக்கலாம். they may try to சாத்தான் kill உன்னை அழிக்க நினைக்கலாம். satan may உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பலாம். group may come against you. உன்னை drive வீட்டை விட்டு தூக்கி உன்னை நதியிலே கொண்டு போய் போடலாம். they may throw it into the river. போடலாம். maybe in the என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். they can do anything. ஆனாலும் அங்கே இருந்து உன்னை நான்
தூக்கி எடுக்கிற தேவன். But then I just take you up. Hallelujah. 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 Thank you, Lord. சேற்றிலிருந்து தூக்கினார், சேற்றிலிருந்து தூக்கினார். ஈனோஸ் பிரதர் பாடுவாரு, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? How many of you remember? கண்மலை மேல் உயர்த்தினார். Lifted up. Hallelujah. Hallelujah. சேற்றிலிருந்து என்னை தூக்குகிற தேவன். The Lord who takes. சங்கீத புத்தகத்துல 40வது சங்கீதம் In Psalm 40. முதலாவது வசனம் 2வது வசனத்துல 1 and 2. எடுத்து சீக்கிரமாக நாம் படிப்போம். Let us read quickly. Hallelujah. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. யாராவது எடுத்தவர்கள் சத்தமா படிங்க. Psalm 40. ஆமென். பாருங்க, பயங்கரமான குழியிலும் Brought me out of உளையான horrible pit, சேற்றிலும் from the mighty clay. என்னை கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க? என்ன தூக்கி எடுத்தாரு. The Lord took me. அல்லேலூயா. எங்க இருந்து தூக்கி எடுத்தாரு? From where? உட்காருங்க. Please sit. உளையான சேறு. From the mighty clay. கர்த்தருடைய பிள்ளையே, Dear children of God, ஏன் உளையான சேற்று வந்து யாராவது உன்னை தூக்கணுமா? anybody want to take you from நீ mighty நீச்சல் clay? அடிச்சு வர வேண்டியது தானே. You can swim and come. உளையான சேற்றுல ஒருத்தன் உழுதுட்டா If somebody fall down into mighty அவன் clay, எழுந்திருக்க முயற்சி செய்தா இன்னும் கொஞ்சம் கீழே போவான். when he tries to come up, he will go down. இன்னும் கீழே போவான். He will come down. அப்படியே அழிய வேண்டியதுதான். Then he will be destroyed. அதுதான் பாவம். That is the sin. அதுதான் வியாதி. That's a sickness. அதுதான் சாத்தானுடைய குழி. That is that pit of அதுதான் devil. அந்தகார சக்தி. That is a darkness. விழுந்து போய் அழிந்து போய் பாதாளத்துல போய் சேர வேண்டிய உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் கரத்தை நீட்டி தூக்கி எடுத்தார். The Lord has lifted us up. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. You are sitting here. நீங்க எங்க உட்கார்ந்து இல்ல, Not here. உங்களை உன்னதத்துல உட்கார வைக்கிறதுக்காக தான் உன்னை தூக்கி எடுத்தார். The Lord has lifted you up to Hallelujah. put you in high places. Hallelujah. 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 கன்மலையின் மேல் என் கால்களை நிறுத்தி இருக்கிறார். He put the feet up என் on the அடிகளை rock. உறுதிப்படுத்தி இருக்கிறார். He established my steps. Hallelujah. 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 அவர் எந்தன் கன்மலை. And he is my rock. அவர் எந்தன் கன்மலையானா. He is my rock. அவரே என் கன்மலை. He is my rock. Hallelujah. Hallelujah. பயங்கரமான உளையான சேற்றிலிருந்து கர்த்தரனை தூக்கி எடுத்த அந்த நாட்களிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால்தான் கன்மலை நீரூற்று என்கிற ஊழியத்தை நான் ஏற்படுத்தினேன். Because of the joy of salvation and the fountain of அருமையான தேவனுடைய ஜனமே, dear children of God, எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு எந்தன் கன்மலை? Jesus is my rock. இயேசு எந்தன் கன்மலையானவர். Jesus is my rock. அவரே எந்தன் கன்மலை. He is my rock. அவரே எந்தன் கன்மலையானவர். He is my rock of Hallelujah. salvation. என்னை கர்த்தர் கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். The Lord put me on the rock. இவன் விழுந்துட்டான், He is fallen. இவன் ஒடிஞ்சிட்டான், He is destroyed. என்று யாரும் சொல்ல முடியாது. Nobody can say that. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். praise be to his holy name. கர்த்தர் நம்மை உயர்த்தினபடினால் இன்னைக்கு நாம் என்ன செய்றோம்? 3வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? In third அவரை verse, துதிக்கும் புதுப்பாட்டை கர்த்தரின் வாயிலே கொடுத்தார். he has put a new song in my mouth. அநேகர் அதை கண்டு பயந்து என்ன செய்வார்கள்? என்னை ஆமென் Many will see it கர்த்தரை and fear. நம்புவார்கள். They trust the Lord. இன்னைக்கு சபையில வந்து நாம் புதுப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். And we are singing a new கர்த்தரை song. துதிக்கும் புதுப்பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். We are singing new Hallelujah. song. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பூஜை செய்றவங்க கிட்ட போய் கேளுங்க, When you look சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்குதானே? we ask the people to put the இல்லையா? puja. No. நம்ம எல்லாம் பூஜை பண்ணி உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. We don't do pujas. கர்த்தரை துதித்து பாடுகிறோம். We praise and sing அதுதான் நாம unto the செய்கிற Lord. ஆராதனை. That's what we do. நாம துதித்து பாடும் பொழுது When we sing song, ரட்சிப்பின் சந்தோஷம், the joy of ஆவியின் salvation, சந்தோஷம், spirit of பரிசுத்தாவின் joy, சந்தோஷம், spirit of நீ joy. துதிக்க When you praise, நீ பாட when you sing, கர்த்தரை உயர்த்த when you lift up the கர்த்தர் Lord, இறங்கி the வருகிறார். Lord is coming down. பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். He fills up. உன் குடும்பத்திலே பாடு, Sing. உன் வீட்டிலே பாடு, In your home, சபையிலே பாடு, the church, துதி, praise, துதி, praise, துதி, praise, துதி. praise. சாத்தான் ஓடுவான். Then the devil will run away. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். Then the Lord is defeated. Hallelujah. Hallelujah. ஷபுரபலா கரபதியானமரபலா. Thank you, Jesus. Hallelujah. 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 சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13வது வசனத்துல, Psalm 9 and 13. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே,
நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. And rejoice by எத்தனை your பேர் நீங்க salvation. சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you joyful? எத்தனை பேர் களி கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you rejoicing? எதனால? For what? ரட்சிப்பினால். Because of salvation. ரட்சிப்பின் சந்தோஷம். Because of salvation. ரட்சிப்பின் சந்தோஷம். Because of salvation. அதுக்காக தான் ஆண்டவர் உன்னை பாருங்க, எத்தனை முறை பிசாசு உங்களை வந்து மரணத்துக்கு இழுத்துட்டு போனான், How many times பாதாளத்துக்கு இழுத்துட்டு the போனான். devil brought உன்னை things. ஜீவனுள்ள ஒரு தேசத்திலிருந்து எடுத்து போட நினைச்சான். He tried to take ஆனா you out. கர்த்தர் விட்டாரா? Did the Lord allow? விடவில்லை. No, he did not allow. சங்கீதம் 30 சங்கீதம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. Psalm 30 and 3. சங்கீதம் 30:3 என்ன வாசிக்கிறோம்? Psalm 30 and 3. நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்ன செய்தீர்? உயிரோடு காத்தீர். You brought up my soul from the grave and kept me alive. சங்கீதம் 116:3 வாசிக்கிறோம். And 116 மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன். சங்கீதம் 116 எத்தனை பேர் வீட்டுல படிக்கிறீங்க? அதுல அந்த தாவீது எழுதுகிற அந்த சங்கீதத்துல எப்படி அந்த சங்கீதத்தை எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, how he writes that psalm. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, the sorrows of death compassed, பாதாளத்தின் இடுக்கண்கள் என்னை பிடித்தது. the pains of hell. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அநேகர் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல the present மரணம் 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 சாவு சாவு death all the time. நியூஸ் எடுத்து பார்த்தா, when you take the news, இன்னைக்கு இத்தனை பேருக்கு வியாதி, and so many இன்னைக்கு people இத்தனை பேர் செத்தாங்க, so many died. இவ்வளவு காலமா நிறைய பேர் செத்து இருந்தாங்க. People are dying so many அப்ப days. யாரும் இத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லவே இல்லை. They never told. ஆனா இப்ப டெய்லி நியூஸ், மரண நியூஸ், about death. எத்தனை பேர் செத்தாங்க, so many died, எத்தனை பேர் செத்தாங்க, so many died, எத்தனை பேர் சாவறாங்க. so many people are அல்லேலூயா. dying. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear children of God, எல்லா சாவுகளின் மத்தியிலே, in the midst of all death, மரண கட்டுகள் உன்னை சுற்றி கொண்ட பொழுது, in the midst of sorrows பாதாள of death, இடுக்கண்கள் உன்னை சுற்றி கொண்ட பொழுது, in the pain, the அல்லேலூயா, pains of hell, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். I found trouble and sorrow, கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். but then the Lord lifted me up. ஆகவே நான் என்ன செய்ய போறேன்? 116 சங்கீதத்துல 2வது வசனத்துல 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 116 and 12 எனக்கு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? what shall I render? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I'll take the cup of salvation and Hallelujah. call upon the name of the Lord. Hallelujah. Hallelujah. இவ்வளவு பெரிய மரணத்திலிருந்து, From அதனால cruel death. சபைக்கு சில பேர் வந்து கூட துதிக்க மனதில்லாமல், பாட மனதில்லாமல், கைத்தட்ட மனதில்லாமல் உட்கார்ந்து இருக்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுறார் And தெரியுமா? when people are not singing, how much the Lord is having pain. சாத்தான் உன்னை அழிக்க வந்த பொழுது, And the devil came to உன்னை destroy, பாதாளத்துல தூக்கி போட்ட பொழுது, and you thrown out நான் into உன்னை the தூக்கி Hades. எடுத்தனே, I have lifted you up. உனக்கு அப்ப கூட சந்தோஷம் இல்லையா? Don't you have நன்றி joy? இல்லையா? Don't you have thanksgiving என்று heart? கர்த்தர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many could say? எத்தனை பேருக்கு உண்மையா நன்றி இருக்குது? அவங்க எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லிட்டு Can உட்காருங்க. you stand up and say hallelujah Lord, we உம்முடைய praise கிருபை அப்பா, you. நான் இங்க வந்திருக்கிறது உம்முடைய கிருபை. Your grace I have come. கிருபை, Grace. உம்முடைய 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 கிருபை. சோத்திரி Praise. சோத்திரி Praise. சோத்திரி Praise. சோத்திரி Praise. சோத்திரி Praise. ஷபரபரபரபரகர. ஹalleluya, ஹalleluya, Hallelujah. உட்காரு. Please be seated. கர்த்தர் நல்லவர். The Lord is good. ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 30:11 சொல்றாரு, And 30 and 11. அந்த என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், Turn my என் mourning into ரட்டை joy. களைந்து போட்டு மகிழ்ச்சினால் என்ன செய்தீர்? இடைகட்டினீர். You have put off my Hallelujah. sackcloth and guided me ஹalleluya. with gladness. கர்த்தருக்கு தெரியும் எப்படி அந்த மோசேயினுடைய தாய் Moses' mother, அந்த பிள்ளையை ஒளிச்சு வச்சான் 3 மாசம். 3 months she was hiding. ஹalleluya. 1 மாசம் 2 மாசம் இல்ல, Not 1 or 2 எத்தனை months. மாசம்? How many days? 3 மாசம். 3 months. கர்த்தருடைய பிள்ளையே Child of God, அவ எப்படி ஒளிச்சு வச்சாருன்னு தெரியல. I don't know how she did it. ஆனா அந்த தாய் உள்ளம் கொண்ட நம்முடைய ஆண்டவர் But the Lord God who has நம்மையும் mother's கூட heart, அப்படித்தான் ஆபத்து நேரத்தில் ஒளித்து வைக்கிறார். at the time of trouble the Lord hides சங்கீத us. புஸ்தகத்துல
Psalm 27ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது 27 அங்கே நாம் வாசிக்கிறோம் 5வது வசனத்திலே and 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். In the time of trouble, he has hide me. தேவ பிள்ளையே, children of God, நீ கர்த்தருடைய கூடாரத்திலே வந்திருக்கிறாய். you have come to the tabernacle. கர்த்தர் அவருடைய செட்டைகளின் மறைவிலே உன்னை மறைக்கிறார். He hides you with his wings. உன்னதமானவரின் உயர் மறைவிலே நீ இருக்கிறாய். And you are under his shadow. உன்னை கர்த்தர் மறைத்துக் கொள்ளுகிறார். And the Lord is hiding உன்னை you. ஒளித்து வைக்கிறார். He is hiding you. ஹalleluya. இன்னும் துன்மார்க்கனுடைய கண்ணில் நீ படல. You are not. கர்த்தர் ஒளிச்சிட்டாரு. The Lord has சாத்தானுடைய கண்ணில் நீ படல. Satan could not look at you. அசுத்தனுடைய கண்கள் உன் மேல படல. The wicked could not see you. கொடுமைக்காரனுடைய கண்கள் உன் மேல் படல. The cruel things. கொலைக்காரனுடைய கண்கள் உன் மேல் படல. could not see you. காரணம் கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார். Because the Lord has hidden you. ஷபரபரபல கரபல தீரப சந்தரப. அவள் ஒளித்து வைத்தாள். The Lord has hidden. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear children of God, ஆண்டவர் நம்மை ஒளித்து வைக்கிற அந்த அனுபவம் பாருங்க. so you look at the experience how he is hiding நம்ம எங்க us. போய் குகையில ஒளிஞ்சிக்கல. Not in the cave. நாம தெருவுல தான் நடக்கிறோம். We walk on the streets. ஆனா கர்த்தர் அவருடைய மகிமையினால் நம்மை மூடுறார். அப்படியே By his glory he covers us. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். What a wonderful God. ஹalleluya. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear children of God, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். praise be unto his holy அவருடைய name. கிருபை, His grace, அவருடைய கிருபை. his grace. ஹalleluya, Hallelujah. எத்தனை பேர் உணர்றீங்க? How many of you feeling it? ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 86:13 எடுத்து வாசிக்கும் பொழுது Psalm 86 சங்கீதம் 86:13 எடுத்து பாருங்க. 86 and 13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. Great is the என் mercy. ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். You delivered my soul from the lowest hell. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னை என்ன செய்தீர்? தப்புவித்தீர். Delivered my soul from the lowest. காப்பாற்றினீர். Lord, you protected. ஆகவே உம்முடைய கிருபை பெரியது. Your grace is so ஹalleluya, awesome. ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 31:20 என்ன வாசிக்கிறோம்? 31 and 20. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே, கவனிங்க இந்த வசனத்தை எப்படி மறைக்கிறார் பாருங்க. Look at that. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு உம்முடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகள் அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஹalleluya. And you hide them in the secret of thy ஹalleluya, presence. ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 32 வாசிக்கிறோம். 32 இரண்டாவது Psalm. வசனத்தை எடுங்க. 2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையும் நிழலாகவும் இருக்கிறார். And he is the shadow and he is keeping us at all the occasions. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, உன்னை கர்த்தர் அந்த மரண இருளிலே the midst of the, கடந்து போகும் பொழுது when you walk through the, அந்த பாதாளத்திலிருந்து Valley. கர்த்தர் உன்னை கரம் நீட்டி தூக்கி எடுத்தவர். the Lord has taken it, Hallelujah. taken you out. துர்ச்சன பிரவாகம் உன்னை சூழ்ந்து கொண்டது. When the things are surrounding. Hallelujah. 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 அதனால அவர் மோசேயுடைய தாயார் தன் குழந்தைக்கு ஒரு அருமையான பேர் வைக்கிறார். The mother of Moses Moses. named Moses. Hallelujah. Hallelujah. பிறந்த உடனே வைக்கல, 3 மாசம் கழிச்சும் வைக்கல. When was எப்ப born, வைக்கிறா? பிள்ளை பெரிதான பொழுது when the child is grown up, அவ ஒன்னத்தை நினைக்கிறா. she thought one thing. இந்த குழந்தைக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும்னா If you want to name the அந்த child, பேர் என்ன தெரியுமா? what is the name? அழகான குழந்தை அல்ல, It's not beautiful child, 3 மாசம் ஒளித்து வைக்கப்பட்ட குழந்தை not அல்ல. hidden for 3 months. இது தூக்கி எடுக்கப்பட்ட குழந்தை. It was lifted up. ஜலத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட குழந்தை. From the water it was lifted up. அதான் மோசே. That is Moses. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing? யாருமே உன்னை தப்புவிக்க முடியாது. Nobody can deliver you. ஆனா மேல இருந்து ஒரு கை வருது. The hand is coming Hallelujah. down from up. அப்படி அழகா உன்னை தூக்கி It எடுக்குது. is taking you out. ஹalleluya. Hallelujah. அதை நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. Just imagine நாம் ஆராதிக்கிற தேவன் the Lord whom we worship, உன்னை அழிவிலிருந்து தப்புவிக்க, from the destruction, விபத்திலிருந்து தப்புவிக்க, from the problems, ஆபத்திலிருந்து தப்புவிக்க, from the sin, குழியிலிருந்து உன்னை தூக்கி from எடுக்கிற, the pit, மரண பாதாளத்திலிருந்து தப்பி எடுக்க, from the death, உயரத்திலிருந்து கை நீட்டுவார். and he
takes ஹalleluya and reach you அதான் out. சங்கீதக்காரர் சொல்றார் 18ஆம் சங்கீதம் Psalm 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது சங்கீதம் 18 16ல என்ன வாசிக்கிறோம்? 18 and 6. ஹalleluya உயரத்திலிருந்து அவர் என்ன செய்றாராம்? He sent from கை above. நீட்டி உயரத்திலிருந்து அவர் என்னை பிடித்து He sent from above. ஜலப்பிரவாகத்திலிருந்து என்ன செய்றாரு? He took me. தூக்கி விடுகிறார். He drew me out. ஜலப்பிரவாகம் The waters. சாதாரண தண்ணீர் இல்லங்க, Not ordinary. பிரவாகம். Many ஜலப்பிரவாகம்னா waters. எத்தனை பேருக்கு தெரியும்? It's a flood. ஜலப்பிரவாகம்னா நீச்சல் தெரிஞ்சவன் தண்ணீர்ல நீச்சல் அடிச்சு வந்துடலாம். The swimmer can come out. ஜலப்பிரவாகம் வரும்பொழுது தண்ணீரினுடைய அந்த பலத்துல எந்த மனுஷன் நிக்க முடியாது. The current of flow. சுனாமி வந்த நாட்கள்ல At the time பாத்தீங்களா of பெரிய பெரிய tsunami, பில்டிங், big buildings. பல்லாயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ், கார்கள், பஸ் Thousands of அப்படியே vehicles. சும்மா தண்ணில காகிதம் மிதக்கிற மாதிரி மிதந்துன்னு போகுது. It was just floating like அதுதான் floating. ஜலப்பிரவாகம். Such a great நம்முடைய flood. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜலப்பிரவாகம் வரும்பொழுது When the great flood comes. சங்கீத புஸ்தகத்துல 32ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. And Psalm 32 and 6. சங்கீதம் 32:6. Psalm 32 and 6. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், அப்பொழுது மிகுந்த, எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த Flood of great waters. ஜலப்பிரவாகம் Floods of great வந்தாலும் water. They shall. அவன் என்ன செய்யாது? அணுகாது. They shall not come Hallelujah. unto him. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Thank you Jesus. கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வாரானால், If the Lord has chosen you, கர்த்தர் உன்னை ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவர். the Lord is lifting you up அந்த from the ஜலப்பிரவாகம் waters. போல உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற உன் போராட்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும். The Lord knows all your tribulations. ஜலப்பிரவாகம் போல மோதி அடித்துக் கொண்டிருக்கிற சில வேதனைகள் ஆண்டவருக்கு The தெரியும். Lord knows all the pains you are இனிமேல் undergoing. பிழைக்க வழியில் நான் அழிஞ்சிருவேன் And I cannot என்கிற live. நிலைமை உனக்கு வந்திருக்கலாம். You may be facing ஆனால் கர்த்தருடைய கிருபை, the Lord's Hallelujah. grace. கர்த்தருடைய கிருபை. The Lord's grace. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய கிருபையை உணர்றதே இல்ல. They don't understand the grace of the Hallelujah. Lord. Hallelujah. கர்த்தருடைய கிருபையினுடைய மகத்துவத்தை நீங்க உணரல. You are not understanding the grace. அப்படிதான் யோனா இருந்தார், யோனா தீர்க்கதரிசி. And Jonah was like that. அந்த யோனா தீர்க்கதரிசி கர்த்தருடைய கிருபையெல்லாம் உணரல. And he did not understand. ஆண்டவர் நினிவேயும் ஆண்டவர் போக சொன்ன இடத்தை விட்டு வேற ஒரு கப்பல் ஏறி எங்கேயோ போனார். He went to another city. கப்பலின் அடித்தட்டுல போய் தூங்கினார். He just slept Hallelujah. in the ship. என்ன வந்தது? What happened? புயல் வந்தது. Cyclone came. அந்த கப்பலை ஆண்டவர் சுருட்டி எடுத்தாரு. The Lord has உருட்டி shaken. எடுத்தாரு. The Lord shaken the ship. அந்த கடல்ல தூக்கி போட்டாங்க. And they were thrown into the waters. Hallelujah. அந்த கப்பலை ஆட்டி உலுக்கி அந்த தேவ மனுஷனை கடல்ல தூக்கி போட்டாங்க. The ship was shaken. They have thrown எதுக்கு தெரியுமா? the child of God into the river. அப்பதான் அவன் பாடம் கத்துக்குவாரு. Then only he can learn. சில பேர் சாதாரணமா ஆண்டவருக்கு பயந்து பாடம் கத்துக்க மாட்டாங்க. They will not learn simply. அவங்கள இந்த மாதிரி போட்டு உருட்டாதான் பாடம் கற்றுக்கொள்வாங்க. Because of all this punishment, they will. அதுக்காக இடம் வைக்காதீங்க. Don't give room for இப்ப that. பாருங்க, இப்போ அந்த எல்லாரும் யோனா புஸ்தகத்தை சீக்கிரமா எடுங்க. யோனா தீர்க்கதரிசன Let us all புஸ்தகத்துல take the book 2வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது Jonah 2. என்ன வாசிக்கிறோம்? 6வது வசனத்தை எடுத்தீங்கன்னா 2 and 6. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. I went down to the bottom of the mountains. ஹல்லேலூயா. Hallelujah. எங்க போயிட்டாரு? பூமியின் தாழ்விடங்களுக்கு கப்பல்ல ஆழத்துல கொண்டு போயிட்டார் ஆண்டவர். The Lord has taken him to the bottom of mountains. ஏன்னா அவர் முழுங்கின மீன் இருக்குதே, அப்படிப்பட்ட மீன். Such a great fish. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise யோனா God. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனதுனால Since he did not obey to the Lord, அங்கே போய் தான் அவர் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார். and he learned அது a என்ன great பாடம் lesson. என்றால், What is that? அவர் சொல்லுகிறார், He is saying, மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகள் என்ன செய்யறாங்களாம்? போக்கடிக்கிறார்கள். they lose the grace those who are following the மாயை vanity. பற்றி கொள்ளுகிற என்ன செய்யறாங்களாம்? தங்களுக்கு ஒரு வசனத்தை கொஞ்சம் படிங்க பிரதர். வசனம் 2:8 வசனத்தை பாருங்க. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். They shake their own mercy. ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது உன் வாழ்க்கையில இருக்கிறதுனால தான்
Because of God's grace. கர்த்தர் உன்னை அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார். And miraculously the Lord guides you. துன்பம் வராம இல்ல, பாடு வராம இல்ல, கஷ்டம் வராம இல்ல. There are difficulties. எல்லாம் வரும். Everything will come. உலகத்தானுக்கு வரும்போது தான் நமக்கும் வரும். And everything will come like only people. எல்லாருக்கும் வரும். Everything will come. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. We can't say nothing will come to us. Hallelujah. Hallelujah. ஆனா அந்த நேரத்துல சொல்ல முடியுமா கிருபை தாங்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many could say Hallelujah. grace is supporting 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது 2 Corinthians 12 அங்கே பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். we read about the Paul. அந்த பவுலுக்கு சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது. There was the thorn in his flesh. அந்த முள்ளை கர்த்தர் கொடுக்கல. The Lord did not give. சாத்தான் தான் கொடுக்கிறான். Satan gave it. சாத்தானால் கொடுக்கப்பட்ட ஒரு முள். The thorn from Satan. எல்லாருடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, the question, ஒரு அருமையான ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஒரு பெரிய பரிசுத்தவானுக்கு great apostle, எப்படிங்க சாத்தான் கிட்ட போக முடியும்? how the Satan can go near? அது எல்லாருடைய கேள்வி. Everyone was asking. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஏங்க அந்த ஆண்டவர் ஏன் யோபனுடைய வாழ்க்கையில சாத்தானை அனுமதிச்சாரு? Why the Lord admitted? ஏன் ஆண்டவர் சாத்தானுக்கு இடம் கொடுத்தாருங்க? Why the Lord has given the room to சாத்தானை ஏன் விரட்டி அடிக்கல? Why he did not drive? அதான் எல்லாரும் கேட்பாங்க. Everyone asked. ஏன் பவுலுக்கு அந்த முள் வந்தது? Why the thorn came to Paul? அது குத்தினே இருக்குது. Piercing him. நல்லா இருக்கிறாரு, குத்தினே இருக்குது. It was piercing. ஒவ்வொரு முறையும் குத்தும் பொழுதெல்லாம் whenever it pierced, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, not to lift me up, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, not to lift me up. அது குத்தலனா இந்நேரம் நீ பிசாசா மாறி இருப்ப. If it's not piercing, you will become devil then. சாத்தான் யாரு? Who is the devil? அவன் ஆண்டவருக்கு மேல தன்னை உயர்த்த நினைச்சவன். He wanted to. ஆனால் தான் கர்த்தர் இந்த லூசிபரை கீழே தள்ளினார். That's why the Lord brought him down. Hallelujah. Hallelujah. சில நேரத்துல உனக்கு ஒரு பெருமை வருது. You get a pride. சில நேரத்துல உனக்கு நான் உயர்ந்தவன், I am lifted up, என்னால எல்லாம் முடியும், I can do everything, என்னால முடியும், I can do, எனக்கு முடியும், I can. நீ அல்ல, not you, இனி நான் அல்ல, not I, இனி நான் அல்ல, not I anymore, இனி நான் அல்ல, not I anymore. Hallelujah. Hallelujah. உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. Lord, your grace. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many could say நான் that? இல்ல, not I, என் பணம் இல்ல, not my money, என் பொருள் இல்ல, not my things, என் அழகு இல்ல, not my beauty, என் அந்தஸ்து இல்ல, not my position, கிருபை, your grace, கிருபை, your grace, கர்த்தருடைய கிருபை, Lord's grace, என்னை தாங்குகிறது. it is supporting எத்தனை பேர் me. சொல்ல முடியும்? How many could say that? Hallelujah. Hallelujah. அப்ப நீங்க கேட்கலாம், You can ask, அப்ப கூட ஏன் சாத்தான் வரணும்? why Satan should come? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? How many of you listening? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில பிசாசு முள்ள கொண்டு வருவானா? அது இன்னும் அந்த வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 2 Corinthians 12 அதிகாரத்துல 12. அந்த வசனத்தை படிங்க பிரதர். அது இல்ல சாத்தான் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. The thorn was given into my flesh. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும். And it is Hallelujah. beating. தமிழ்ல என்ன போட்டுக்குது பாத்தீங்களா? முள்ளு குத்துமா குட்டுமா? It will குத்துமா pierce. குட்டுமா? Will it pierce or hit? சரியா சார்? இத்து வேற இட்டு வேற. குத்துமா? கரெக்ட். It will pierce. ஆனா அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சா? முள்ளு என்ன செய்யுது? குத்தல, குட்டுது. And it is hitting, not மொட்டு piercing. மொட்டுனே அடங்கு. Come on, come down. வாயாடுறியா? அடங்கு. Come down. எதிர்த்து பேசுறியா? அடங்கு. Are you opposing? தப்பு செய்றியா? அடங்கு. Doing mistake? நொட்டு நொட்டு நொட்டுன்னு விழுந்துனே இருக்குது. It is hitting. இது மாத்திரம் இல்லனா கையில பிடிக்க முடியாது. Otherwise we cannot Hallelujah. catch. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. Many people are like that. அப்படி நம்ம கடிவாளம் போட்டு அடக்கப்படக்கூடாது. We should not be. ஆனாலும் like இந்த பவுலுக்கு இந்த சாத்தான் குட்டும் அந்த முள் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? What is the reason Hallelujah. thorn was given to Paul? நான் இப்ப ரகசியம் சொல்லி தரேன், இதெல்லாம் தெரிஞ்சுங்க. Understand the secret. கண்ட உபதேசங்களை கேட்டு கெட்டு போவாதீங்க. Don't listen to false சத்தியம். doctrine. This is the சொல்ல truth. போறதான் சத்தியம். This is the truth. ஏன் யோபுவின் வாழ்க்கையில சாத்தானை அனுமதித்தார்? Why the Lord admitted ஏன் Satan in பவுலுடைய Job's? வாழ்க்கையில சாத்தானை அனுமதிக்கிறார்? Why the Lord admitted ஏன் உன் Satan? வாழ்க்கையில சாத்தான் வருது? Why Satan is coming to அவன் your ஏன் life? வரான்? Why he is coming? Hallelujah. Hallelujah. அவன் தோற்று போனவன் தானே. He is defeated foe. சிலுவையில இயேசு அவன் தலையை நசுக்கினாரா இல்லையா? Jesus crushed his head on the சொல்லுங்க cross or brother. not? தலையை நசுக்கினார். எங்கங்க இது வசனம்? Where is the word? எங்க இருக்கு? Where is it?
தலை நசுக்குனான்னு வசனம் இருக்கா? Do you find any word? எங்க இருக்கு? ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் இருக்குது. In Genesis 3. ஆனா அதுல நசுக்குவார்னு இருக்குது. நசுக்கினார் என்ற வசனம் எங்க இருக்கு? Where is that he crushed? படிங்க பிரதர். சாத்தானை உங்களுக்கு கீழே நசுக்குவார்னா இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குது. சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். நசுக்குனாரா? He will crush the ஹல்லேலூயா head of Satan. Please sit. நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லி தரேன். I tell a truth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, சிலுவையில ஆண்டவர் தாத்தானை நசுக்கிறான்றதுக்கு பதில் வசனத்தை நீங்க நிறைய படிக்கணும், நேரம் இல்லை இப்போ. we don't have time to read all the verses. எங்கெல்லாம் வால் வருதோ வால், wherever the tail comes. சாத்தானை குறித்து சொல்லப்படுற அநேக இடங்கள்ல வால்னு போட்டிருக்கோம். And many places வாளால தான் இழுத்து தள்ள போறான். and through the tail he brings வால் தான் down. இருக்குது. Only the tail. அப்ப என்ன இல்ல? What is it? சொல்லுங்க. தலை இல்ல, வால் தான் ஆடிங்குது. Only the tail is moving. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையானவர்களே, Dear children of God, ஆண்டவருக்கு ஒரு ஆசை. the Lord is interested. அவர் முன்னால சாத்தான் ஒரு தூசி. And Satan is just dust before him. அவருடைய சுவாசமே போதும். அந்த சுவாசம், the breath is enough. இந்த மூக்குல இருந்து வந்த அந்த சுவாசம், the breath is enough. நீங்க கட்டி அடக்கி வச்சிருக்கீங்க. You are just closing it. என்ன செய்யுது? கவர்மெண்ட் சொல்லுது, நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. What our government Hallelujah. says we do it. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா சில பேர் உண்மையாவே பயந்துன்னு கட்டி வச்சிருக்கீங்க. And you are binding ஐயோ உள்ள because of போய்டுமோ fear. அப்படினு சொல்லி. Will it go ஹல்லேலூயா. inside? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be unto God. வா வா நகடும் கிட்ட வராது. It won't come near you. அது அணுகாது. It will not எத்தனை come. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing? ஏன்னா உன் கிட்ட வந்தாலுமே அக்கினி பற்றி எரியுது. Because of the fire. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் ஒரு பெரிய ஊழியக்கார் வந்தாராம். One minister of God came. அவர் சொன்னாராம், இங்க வரவழி டெஸ்ட் பண்ணாங்களாம். They tested him. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா காமிச்சிச்சான். Temperature was very high. ஐயோ உனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. You have fever. அப்ப அவர் சொன்னாரு, இது ஜுரம் இல்லையா, It's not fever. நான் இப்ப அந்நிய பாஷையில பேசின்னு வந்ததுனால because I என் மேல spoke in அக்கினி tongues. பற்றி எரியுதுன்னு சொன்னாங்க. Because of the fire. ஆமாங்க. Yes. இது மீட்டரை காமிக்க மாட்டேது, எங்கேயோ போகுது. It is going somewhere. ரொம்ப ஓவர் அக்கினி. It is full of பரிசுத்தாவின் fire. அக்கினி. The fire of Holy Spirit. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த பவுல் இருக்கிறாரே, This Paul, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். such a great நம்முடைய saint. ஆண்டவருக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்களா, அவருடைய சுவாசத்தினாலேயே By his அந்த அந்தி கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? அழிக்கிற தேவன் நம்முடைய தேவன். The Lord will destroy இந்த the சாத்தான் Antichrist. எம்மாத்திரம். How, what he is. ஹல்லேலூயா. பூன் ஊத கூட தேவையில்லை. Not needed to blow. ஆனா அந்த சாத்தான ஆண்டவர் சரி போ அப்படின்னு அனுமதிக்கிறார். The Lord is admitting. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, For what? ஆண்டவர் அந்த பெரிய தேவன், A big God, அந்த வல்லமையுள்ள தேவன், powerful God, அந்த மகிமையுள்ள தேவன். glorious God. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க. அவர் Hallelujah. பெரியவர், Great God, அவர் வல்லவர். powerful God. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Thank you Jesus. நம்ம மனுஷர்களாகிய நம்மளே சில நேரத்தில் என்ன செய்றோம்? We people, ஹல்லேலூயா, hallelujah, நம்ம நினைக்கிறோம் we think, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், what a great God, அவருடைய சர்வ வல்லமை எவ்வளவு பெருசு. what a almighty அவர் God. போய் இந்த பிசாசாகிய தூசி கிட்ட விளையாடிட்டு இருக்க முடியாது. He cannot play with the ஆனால dust. அவர் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார், என்னன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். He has the plan. என்னன்னா, சாத்தான வந்து அவர் போட்டு துரத்தின்னு இருந்தாருன்னா அவருக்கு அவ்வளோ கனம் இல்லை. And no honor when he அதனால does. அல்லேலூயா, That's why அவர் என்ன செய்யறாருன்னா, what he does. நீ உன் வாழ ஆற்றியா, Are you போய் shaking என் your பிள்ளைங்க tail? கிட்டலாம் ஆட்டு. Go to my அதான் வருது children. பிசாசு. That's why devil is coming. எதிர்த்து நில் பிசாசு ஓடிடுவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடிடுவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடிடுவான், அவன் தோற்று போனவன் தானே, அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடிடுவான், இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடிடு. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை சொல்லு ஓடிடுவான், அவன் தோற்று போனவன் தானே.
தோற்று போனவன் தானே. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை வச்சிருக்காங்க இந்த உலகத்துல. The Lord is keeping a ஆண்டவராகிய இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus came to this earth in order to destroy அவர் the works of மரித்தார். the devil. He died. உயிரோடு எழுந்தார். He rose again. அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? What did he say? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான். They will do அதை whatever I பார்க்கிலும் did. பெரிய கிரியைகளை செய்வான். They will do more than I did. நான் சத்துருவை சாத்தானை அழித்தது போல As I destroyed the devil. ஒவ்வொரு நாளும் இடத்துல பிசாசு வரும்பொழுது Each day when he comes. இதோ நான் சீக்கிரமாய் உன் காலின் கீழே அவனை நசுக்குவேன் என்று சொன்னேனே. Quickly I am going to crush him அந்த under my வாக்குத்தத்தம் feet. நிறைவேறட்டும். That promise should be நான் இல்ல. not me. நீ அவனை நசுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். You have to crush him. அவனுக்கு அதுதாங்க வெக்கமே. That is the shame. ஹalleluya. Hallelujah. யார்கிட்ட அடி வாங்குறான் அவன்? He is getting மண்ணு beat. தூசின்னு சொல்ற நம்ம கிட்ட அடி வாங்குறான். He is getting ஹalleluya. beat from us. ஹalleluya. Hallelujah. அதுதான் ஆண்டவருக்கு ஆசை. That's what the Lord is interested. Hallelujah. Hallelujah. ஆண்டவரோட போய் போராடினா அவன் பெருமையா சொல்லுவான், பெருமைக்காரன். And he is the pride. நான் பெரிய ஜீவனுள்ள தேவன்கிட்ட போராடிட்டு வரேன்னு சொல்லுவான். I just fought with the living ஆனா இப்ப God. என்ன சொல்லுவான் தெரியுமா? Now what he says? கடவுள் கிட்ட எல்லாம் நான் போவே முடியாது. I cannot go near அவங்க him. பிள்ளைங்க கிட்டே நான் அடி வாங்கின்னு இருக்கிறேன். I am beaten அவங்க by மிதி his மிதி என்ன children. மிதிக்கிறாங்க. They are crushing. அல்ல என்ன ஓட்றாங்க. They are stamping. எனக்கு அவங்க கிட்ட இடம் இல்ல. I don't have place. இதோ உலகத்தின் அதிபதி வரான். The prince of this world உலகத்தின் is அதிபதி coming. தான். He is the prince of this world. ராஜ்யம் எல்லாம் அவன் கையில தான் இருக்குது. He has the kingdom. அவன் பிரபஞ்சத்தின் தேவன் தான். And he is the ஆனா king. அவன் என் கால் கீழே இருக்கிறான். எத்தனை But பேர் he is under விசுவாசிக்கிறீங்க? my feet. How many of you believe? Thank you, Jesus. அவன் காலின் கீழே இருக்கிறான். He is under my என் feet. பாதத்தின் கீழே He is இருக்கிறான். under my feet. அவனை நான் நசுக்குகிறேன். I crush him. அல்லேலூயா. Hallelujah. சர்ப்பத்தின் தலையை நசுக்குனீர்கள். You will crush the தேள்களை head of நீங்கள் the மிதிக்கிறீர்கள். serpent. Was stamping the scorpion. உன் வாழ்க்கையில ஒருவேளை பலவிதமான வியாதி வந்திருக்கலாம். You may be having different போராட்டம் sickness, வந்திருக்கலாம். different tribulations. பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள் உன்னை தாக்கி இருக்கலாம். Maybe oppositions may strike you. நீ சோர்ந்து போகாதே. Don't be discouraged. அவனை மிதிக்கத்தான் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். The Lord keeps you to stamp him. அதுக்காகத்தான் அந்த சாத்தான் கூட்டுறது. That's why he is hating. அப்பப்ப சாத்தான் கூட்டும் பொழுது சாத்தானை நீ கடிந்து கொள். And you just Hallelujah. rebuke when he barks. ஹalleluya. திடீர்னு சில நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். You may be sleeping. ஆனா Well. நடுராத்திரில எழுந்திருச்சுன்னா திடீர்னு கத்துவான் பிசாசை பார்த்து. The name of Jesus. என்கிட்ட வரல. He didn't come to me. திடீர்னு கத்தும் பொழுது When I shout him, யாரையோ அவன் டிஸ்டர்ப் பண்றான். He is என் இடத்துல இருந்தே நான் கடிந்து கொள்வேன். I just rebuke him. சாத்தானை கடிந்து I கொள்வேன். rebuke the Satan. தேவ பிள்ளை சாத்தானை நீ கடிந்து கொள். You rebuke அந்த the முள் Satan. உன்னை குத்தும் பொழுதெல்லாம் When the thorn உன்னை comes, குத்தும் பொழுதெல்லாம் when நீ whenever it கடிந்து comes, கொள். rebuke it. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய பிள்ளையே, Children of God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be unto God. கர்த்தர் உன்னை மரணத்தின் பாதாளத்தின் வாசல்ல கொண்டு போனாலும் Though the Lord யோனா takes you, தீர்க்கதரிசி சொன்னது போல as Jonah said, இதோ மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் those who are catching the தங்களுக்கு வரும் vanity, கிருபையை போக்கடிக்கிறார். they lose. கிருபையை நான் போக்கடித்தேன் I lose my என்ற God's grace. சத்தியத்தை அவன் கற்றுக்கொண்டு அவன் சொல்றான். இப்பொழுது அடுத்த Found it. வசனத்துல Next verse he says, ரட்சிப்பு கர்த்தருடையது. the salvation belongs to God. ஹalleluya. Hallelujah. என்ன சொன்னா? What did he say? அறிக்கை செய்யுங்க எல்லாரும். Salvation is of the Lord. ரட்சிப்பு Salvation is of the உங்க Lord. வாழ்க்கையில நீங்க மீனின் வயித்துல யோனா துடிச்சது போல ஏதாவது வலி வேதனை வியாதி உங்களை தாக்கும் பொழுது சொல்லு, ரட்சிப்பு கர்த்தருடையது. The salvation is of the Lord. அது சொன்ன அந்த வசனம் சொன்னான் பாருங்க. When he said that word, மீன் கக்கிருச்சு ஒரே கக்கா. and that இனிமேல் நீ என் வயித்துல இருக்க fish முடியாது. vomited him. மீன் கக்கி விட்டது. He vomited him. கக்கிருச்சு. Vomited him. அடுத்த வசனம் என்ன வாசிங்க? Next verse. யோனாவை கரையில இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவ The பிள்ளையே, Lord says he spake unto the உன்னை fish. ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த, உன்னை கட்டி வைத்திருந்த, The things bound, உன்னை விழுங்கி இருந்த maybe the swallowed, எந்த சக்தியா இருந்தாலும் whatever may சரி, be the power. இன்றைக்கு அது கக்குது உன்னை. Today it is. நீ கரையில வந்துட்ட, வெளியில வந்துட்ட, It is. வெளியில வந்துட்ட. Yes, ஸ்தோத்திரி. you have come out. கர்த்தரை மகிமைப்படுத்து. Praise God. கர்த்தரை மகிமைப்படுத்து. Praise God. கர்த்தரை மகிமைப்படுத்து. Praise God. கர்த்தரை Praise மகிமைப்படுத்து. God. ரெண்டே காரியம் தான் சொன்னான். Two things he said. ஐயோ நான் மரணத்தின் பாதாளத்தில் இருக்கிறேன். I am in the ஆனால் valley of- but then மாயை பற்றுகள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். those who are catching the vanity, they ஐயோ lose the கர்த்தருடைய blessing. கிருபை. The Lord's grace மீன் வயிற்றில in the fish. 3 நாள் இருக்கிறேன். 3 days in the கர்த்தருடைய belly கிருபை. of fish. It's God's grace. அல்லேலூயா. Hallelujah. கிருபை. Grace. என் ஆண்டவர் காப்பணும்னா காப்பாற்றினா பார்வோனுடைய கையில இருந்து உன்னை காப்பாற்றுவார். The Lord will protect you from Pharaoh.
கடலின் அடியிலிருந்து உன்னை He காப்பாற்றுவார். will protect you விழுங்கின மீனின் வயிற்றிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். from the belly of fish. அல்லேலூயா. Hallelujah. என் தேவன் வல்லவர். The Lord is able. ஆகவே நீ ஒண்ணு சொல்லு. You do one ரெண்டு thing. காரியம் தான் அவன் சொன்னான். Two things he said. கிருபை, Grace, ரட்சிப்பு. salvation, கக்கிர்ச்சி. vomited. யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபையை பற்றிக் கொள்றியோ, Whoever cast the, யாரெல்லாம் ரட்சிப்பை அறிக்கை செய்கிறாயோ, whoever confess the, ரட்சிப்பை சந்தோஷத்துல களி கூறாயோ, how many of you உன்னை rejoicing in கர்த்தர் the உளையான salvation? சேற்றிலிருந்து தூக்கி The எடுத்து Lord has taken உன்னை you from the mighty clay, கன்மலையின் மேலே உயர்த்தி putting you on the உன் rock, அடிகளை உறுதிப்படுத்தி confirms your உன்னை feet. ஒளித்து வைக்கிற நேரம் He- முடிஞ்சு போச்சு. It's enough கர்த்தர் time. இப்பொழுது உன்னை உயர்த்துகிற The நேரம், Lord is lifting you up. கன்மலையின் மேல் உயர்த்தி The கொண்டிருக்கிறார். Lord is lifting you உன்னை up. உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. Time has come to lift தேவனுடைய you up. பிள்ளையே, Child of இனிமேல் God. நீ ஒளிந்திருப்பதில்லை. Need not hide you. உன்னை கர்த்தர் மோசே என்று சொல்லுகிறார். The Lord called you உன்னை Moses. ஜலத்திலிருந்து நான் தூக்கி எடுத்தேன். I'll take you மகனே from the மகளே, water. உன்னை மரணத்திலிருந்து தூக்கி எடுத்தேன். From the death. பாதாளத்திலிருந்து தூக்கி From the எடுத்தேன். hates. சத்துருவின் கையிலிருந்து உன்னை தூக்கி From எடுத்தேன். the hands of என் devil. ரட்சிப்பு, The என் salvation. ரட்சிப்பு, Salvation. என் ரட்சிப்பு Salvation. நிறைவேறட்டும். Be fulfilled. ஷபரபரபரபரபர கலபா சந்தரபோலியானா. ஓ thank you Thank you, Lord. Jesus. அந்த யோனாவை கர்த்தர் தூக்கி எடுத்தவர். The Lord lifted up ஹalleluya Jonah. ஹalleluya ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, As psalmist says, அந்த அந்த ஜலத்திலிருந்து உயரத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தாரே. the Lord lifted him up from the அவருடைய waters. கூடாரத்தில் உன்னை ஒளித்து வைத்து காப்பாற்றினாரே. He hides you in the tabernacle, உன்னை உயர்ந்த கன்மலையின் மேல் இப்பொழுது நிற்க வைத்திருக்கிறார். and he made you to உன் stand on அடிகள் the rock. இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Your feet is conformed. ஐயா, இதுவரைக்கும் நீ ஆடிக்கொண்டிருந்த, You were shaking. தளர்ந்து கொண்டிருந்த, You were discouraged. விசுவாசத்தில் தளர்ந்து போயிருந்த, You were discouraged. in faith. பலவீனனா இருந்த, You were weak. ஆனால் இப்பொழுது எங்க நிக்கிற தெரியுமா? Where are you standing now? கன்மலையின் மேல் உன் அடிகள் நிற்கிறது. And you are standing என் on the கால்களை rock. மான்களின் கால்களை போல் ஆக்கி Lord, you என்னை change my கன்மலையின் மேலே கர்த்தர் on the rock. நடக்கப்படுகிறார். He makes me to என் walk. கால்களை கன்மலையின் மேல் கர்த்தர் உயர்த்துகிறார். The Lord is lifting ஹalleluya. up. இப்பொழுது நான் கற்றுக்கொண்டேன். I learned. ஹalleluya. இப்ப பவுல் சொல்றாரு, Now the Paul says, எனக்கு வரும் துன்பங்கள், my எனக்கு வரும் persecution, போராட்டங்கள், all tribulation, வலி வேதனைகள், pain, இவள நான் சந்தோஷப்படுறேன், I பிரியப்படுறேன், consider joy. பிரியப்படுறேன். I am delighted ஏன் in it தெரியுமா? because, ஹalleluya, hallelujah, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்க வருதுங்க. the blessings will come முதல் there. ஆசீர்வாதம் கிருபை வருது. Grace is coming. ஹalleluya, என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient. முள்ளு குத்துதா? Is it piercing? குத்துதா? Is it piercing? கிருபை. Grace. அடுத்தது Next அவருடைய வல்லமை, is power. அவருடைய வல்லமை. Power. ஹalleluya. Hallelujah. மூணாவது Thirdly, அவருடைய பலம், strength. என் பலம், My strength, என் பலம், my strength, என் கிருபை, my grace. என் வல்லமை. மூணு காரியம் அந்த 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது, 2 Corinthians 12, 3 things. ஹalleluya, என் பலம் என் கிருபை உனக்கு போதும், My grace is என் பலம் sufficient. உனக்கு பரிபூர்ணமாய் My விளங்கும். strength is கிறிஸ்துவின் enough. வல்லமை உன்மேல் தங்கும். The power of Christ எந்த will be கர்த்தருடைய upon பிள்ளை you. Which child of God? இந்த போராட்டத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறானோ, When they pass through this tribulation, அவன் சோர்ந்து போக வேண்டிய they அவசியம் need இல்லை. not be பயந்து discouraged. ஓட Need not வேண்டிய be அவசியம் under இல்லை. fear. அவருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. The grace is supporting you. அவருடைய பலத்தினாலே நீ இடை கட்டப்பட்டாய். By His strength, you are- அதனாலதான் பார்வோன் கட்டளையிட்ட பொழுது அந்த பிள்ளைகளை கொல்ல முடியவில்லை, அவர்கள் மேல் பலம் இருந்தது. when Pharaoh commanded, the கர்த்தர் உன்னை power came. பலத்தினால் இடை கட்டுகிறார். The Lord is binding with His அடுத்ததாக strength, அவருடைய வல்லமை. His power. எதற்காக அவருடைய வல்லமை? What for His power? சாத்தான் அந்த வல்லமைக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. And the பேய் Satan cannot பிசாசுகள் resist. ஓடுகிறது. They அவருடைய will வல்லமை. running. His அற்புதங்கள் power. நடக்கிறது. அவருடைய Miracles வல்லமை. are happening, power. அவருடைய வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை. The resurrected பாதாளத்தை power ஜெயித்த வல்லமை. took victory against சத்துருவை Hades. அழிக்கிற வல்லமை. Destroys the devil. நோயை விரட்டி அடிக்கிற வல்லமை. Destroys the sickness. அல்லேலூயா. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe it? கர்த்தர் நம்மை கொண்டுதான் இந்த தேசத்தில் ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் The Lord commands என்று கர்த்தர் the சொல்கிறார். salvation. The Lord எல்லாரும் says, எழும்பி நிற்போமா? shall we all stand எல்லாம் up? இந்த உலகமே அசந்து போயிருக்கிறது. The world is இந்த உலகத்துல நம்ம depressed. என்றைக்கு நாம் நல்லா சுவாசிக்க போறோம்? When we are going to breathe, விடுதலையா என்றைக்கு நாம் ஒருவர் சந்திக்க when we போகிறோம் are going to meet என்று everyone, எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். they are all கர்த்தர் dismayed. சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையே, The children of இதோ God, நான் சீக்கிரமாய் சாத்தான உன் கால்ல கீழே கொண்டு வந்து I will நான் bring நசுக்க that போறேன். devil under your feet quickly. நிச்சயமாகவே Certainly, உன் மூலமாக through you, உனக்கு நான் கொடுத்திருக்கிற வல்லமை, the power, உனக்கு கொடுத்திருக்கிற கிருபை, the grace, அது சும்மா இல்ல. it's not ordinary இந்த one. தேசத்திலிருந்து, From this world, இந்த தேசத்திலிருந்து, from this country, இந்த தேசத்திலிருந்து, from this country, இந்த தேசத்திலிருந்து, from this country, தமிழ்நாட்டிலிருந்து, from இந்த Tamil Nadu, சென்னை பட்டணத்திலிருந்து, city of Chennai, அந்தகார கிரியைகளே, all the works நோய் of தொத்தி darkness, கிருமிகளே, all the இயேசுவின் நாமத்தினாலே evil, in the name of பாதாளத்துக்கு Jesus, போ. எல்லாம் வாயை திறந்து சொல்லு. open your mouth and say,
சொல்லுங்க. Come on, say. பாதாளத்துக்கு போ. Go to the Hades. ஹalleluya. Hallelujah. பயப்படாதே. Fear not. தைரியமாய் சொல்லு. Be bold. Thank you Jesus. Thank you, Lord. Thank you Jesus. Thank you, Jesus. உலகத்தான் நோயை கண்டு ஓடுறான். The world is தேவ running. ஜனமே, Child of தேவனுடைய பிள்ளை, a child of God. எதிர்த்து நில். And you are எதிர்த்து நில். எதிர்த்து நில். Resist. அவன் உன்னை தொட முடியாது. He cannot touch. உன்னை மேற்கொள்ள முடியாது. He cannot prevail. உன்னை கர்த்தர் எங்க போனாலும் தூக்கி எடுப்பார். The Lord will lift you up. தூக்கி எடுப்பார். He will lift you up. சோதரி 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 Praise God. சோதரி 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 Praise God. எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Let us all glorify. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போனான். Satan is defeated. பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போனான். Devil is defeated. இயேசு ஜெயிக்கிறபடியால் Jesus took victory. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்து. Let us all praise God. இந்த நாட்களிலே In these days, ஒரு மகிமையான அனுபவத்தில் கர்த்தர் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். glorious experience. ஒரு ஜெயம் உனக்கு உண்டாகிறது. Victory. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். receive, ஒவ்வொரு receive. மேல கர்த்தருடைய அபிஷேகம் அக்கினி வந்து இறங்குகிறது. The power is coming down.